ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு தனியார் நிறுவனத்துல இருந்து அப்படின்னா அது என்ன நோட்டிஃபிகேஷன், நமக்கு பயனுள்ளதா இருக்குமா அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நம்ம பார்ப்போம். கரெக்டுங்களா? சரி, என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கம்பெனியை பத்தின ஒரு ஓவர் வியூ வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜாப் டீட்டெயில பொறுத்த மட்டும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு லொகேஷன் வந்து மாதவரம், சென்னை, தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அண்ட் இது ஒரு பிரைவேட் எலக்ட்ரிக்கல் கம்பெனிஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. ஜெனரல் ஷிஃப்ட் ஒன்லி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ பகல் மட்டும் வேலை அப்படிங்கிறத மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரெஷர் கேன் அப்ளை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா செக்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 10th பாஸ், 12th பாஸ், ஐடிஐ டிப்ளமோ ஆர் எனி டிகிரி அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இன்டர் கேட்டகரியை பொறுத்த மட்டும் வரைக்கும் போத் மெயில் ஃபீமேல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. சேலரி பெனிஃபிட்டை பொறுத்த மட்டும் வரைக்கும், சேலரி அண்ட் பெனிஃபிட்டை பொறுத்த மட்டும் வரைக்கும் உங்களுக்கு 16,000 பெர் மந்த்துக்கான சேலரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவர் டைம் அவைலபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபுட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அகாமடேஷன் ஃப்ரீ ரூம் அவைலபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதுல விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதன் மூலம் இந்த ஜாபுக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த சைட்டுக்கான லிங்க் இருக்கு. அதன் மூலம் நீங்க இந்த விண்ணப்பிக்க அப்படிங்கிற பட்டனை வந்து பார்த்துடலாம். ஸோ அதன் மூலம் நீங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. இந்த நோட்டிபிகேஷன் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறத மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் யாராவது வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜாப் நோட்டிபிகேஷனை நீங்க மறக்காம சென்ட் பண்ணுங்க.